ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது டேங் எஃப்எஃப் சீட்டர் ஹஸ்பண்ட் அப்சஷன் பார்ட் 2. வாயின் டேங் 2 பேருக்கும் மார்னிங் மேரேஜ் முடித்து ஈவினிங் ரிசப்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. டேங்கோட டேடிக்கு பயங்கர ஹாப்பி. ஆனால் வாயினுக்கு துளி கூட ஹாப்பி கிடையாது. டேங்குமே ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டடாக வாயின் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஐயோ, இவ்வளோ போய் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு என் டேடி என் சொத்த புள்ளாய் வாட்டையை போட்டுறக்கூடாதுன்னு தான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என் டேடியோட சேர்மன் சீட்டில் உட்காந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு இருக்குது. ஒரு ரேட்டி அவளை டிவோர்ஸ் பண்ணி விட்டுவிட்டு என் சொத்த புள்ளா பிடிக்கிக்கிட்டு இவளுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு டேங் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் நின்றுட்டுருக்காங்க. வாயின் அமைதியாக கீழே குனிஞ்சு ரொம்ப பதட்டத்தோட, கடவுளே, அங்கிள் ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன் என்னை மிரட்டி இந்த டேங்க்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. என் அங்கிள் நல்லா இருக்கணும், அவங்கள நான் பார்த்துக்கணுங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த டேங்கை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஒரு நாள் இவரை என் ஹஸ்பண்டை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இவர் கெட்டவர். என் கண்ணு முன்னாடியே ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட ஷோ அசிங்கம் வெளியில் சொன்னான். ஊர் சுற்றிக்கிட்டு திரிகிறவர். இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லெஸ் மேனை எப்போதுமே என் ஹஸ்பண்டை நான் ஏற்றுக்க மாட்டேன். என் அங்கிள் நல்லபடியாக இருக்கிற வரையும் இவர் கூட நான் ஒய்ஃபாக என் லைஃப்பை லீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இவரை விட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு பிரிஞ்சு போயிடுவேன். ஒரு நாள் இவர் என் ஹஸ்பண்டை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே தன்னோட டியாஸை வைப் பண்ணிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க வாயின். வந்திருக்கவங்களை மிஸ்டர் கிம்மும் அவங்களோட ஒய்ஃபும் வார்மாக வெல்கம் பண்ணி எல்லாரையும் வாயினுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க மிஸ்டர் கிம். ஏன்னா மிஸ்டர் கிம்மை பொறுத்தளவு தனக்கப்புறம் தன்னோட பையன் இந்த கம்பெனியை எடுத்து எந்த மாதிரி ரன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் வாயின் கண்டிப்பாக தன்னோட கம்பெனியை நல்ல மாதிரி ரன் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் வாயினை தன்னோட மருமக, அதோடு சேர்த்து என்னோட அடாப்டட் சைல்டு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. எரிச்சலாக இருக்குது டேங்க்கும் டேங்கோட மம்மிக்கும். ஆனால் ஒன்றும் பேச முடியல. அந்த டைமில் மினி ஜூஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து வாயின்கிட்ட கொடுக்குறாங்க. வேணாம் மினி அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். குடிச்சிக்கோ, எதுவுமே சாப்பிடல நீ மார்னிங்லேருந்து, மம்மி தான் கொடுத்து விட்டாங்க உனக்காக, குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மினி. வாயின் டக்குன்னு வாங்கி ஒரே கல்ப்பாக அந்த ஃபுல் கிளாஸ் ஜூஸையும் குடிச்சிட்டு எம்டி கிளாஸை மினிக்கிட்ட கொடுக்குறாங்க. அழுகக்கூடாது, நம்மளோட அங்கிளுக்காக இந்த தேங்காய் நீ மேரேஜ் பண்ணியிருக்க, என்ன பண்ணுறது, அங்கிளுக்காக இந்த லைஃப்பை நீ லீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மினி ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி போயிட்டாங்க. வாயினுக்கு பேசவே முடியல. அந்த டைமில் மாயா ஒரு கிஃப்ட் பேக்கோட அப்படியே வாயின்கிட்ட வந்து, நல்லா என் டேங்க் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டீல, நீ நல்லாவே இருக்க மாட்டடி, இந்த வீட்டில் தானே நானும் இருக்கிறேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த கிஃப்டை வாயின்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு கிஃப்ட் பாக்ஸை டேங்கிட்ட கொடுத்துட்டு, டேங்கா, என்ன தான் நீ இவளை மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சீக்கிரத்துலேயே இவளை நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்க, மறந்துட மாட்டீல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளும் மறக்க மாட்டேன் மாயா, நீ கவலைப்படாமல் இரு, இவளை ஒரு வழி பண்ணிட்டு தான் இவளை டிவோர்ஸே நான் பண்ண போகிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க டேங் மாயா கிட்ட. மாயா ஒரு பிரைட் ஸ்மைலோட தன்னோட டேடி மம்மியும் பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி ஆப்போசிட்டில் அழகாக போய் உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி நல்லபடியாக இந்த ரிசப்ஷன் முடியுது. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வாயினா மினியோட மம்மியும் மினியும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட மம்மி ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. வாயின் மினி மம்மி 3 பேரும் ரூம் டோரை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே கோஷியாக டேங் மம்மி நடந்து வந்து ஒரு பாக்ஸை மினியோட மம்மி ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு, இதில் இருக்கிறதெல்லாம் டேங்கோட ஓன் மம்மியோட டைமண்ட் ஜுவல்லரிஸ், அவங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி இதை தான் போட்டிருந்தாங்களாம். என் ஹஸ்பண்ட் இவ்வளோ நாளாக என் கண்ணில் இதை காட்டாமல் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ இதை என்கிட்ட கொடுத்து இதை வாயின் தான் போட்டுக்கணும்னு என் கையில் கொடுத்து வாயினுக்கு கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க, இதெல்லாம் இந்த அனாதை பொண்ணுக்கு போட்டு விட்டு கூட்டிகிட்டு வந்து என் பையனோட ரூமில் விடுங்க. வாயின், என் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என் புருஷன் உயிரோடு இருக்கிற வரையும் தான் அந்த வீட்டுக்குள்ளே நீ நடபோட முடியும்.
அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரை கசக்கி தூக்கி போடுற மாதிரி தூக்கி எறிஞ்சிருவோம் நானும் என் பையனும். ரொம்ப ஆசையை வளர்த்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே அண்ணன் நட போடக்கூடாது, புரியுதா? எப்போதுமே நீ இந்த வீட்டு மெய்டோட பொண்ணு. என் ஹஸ்பண்டை பொறுத்தளவு அவருக்கு மருமகளாக நீ வேணால் இருக்கலாம், அவர் மண்டையை போட்டதுக்கப்புறம் இருக்குடி உனக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க டேங் மம்மி. மினியோட மம்மிக்கு கோபமாக வருது, இருந்தாலும் பேச முடியல, அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. வாயின் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, ஆண்டி எனக்கு பயமாக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க மினி மம்மியை பார்த்து. அப்போ மினியோட மம்மி, அழக்கூடாது சொல்லும், அழக்கூடாது. நானும் உன்னோட மம்மியும் திக் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே ஒரே கிராமத்தை சேர்ந்த பக்கத்து வீட்டு பொண்ணுங்க. எனக்கு சின்ன வயசுலேயே மம்மி டேடி இல்லை. உன் மம்மியோட பாட்டிமா தான் என்னையுமே உன் மம்மியுமே வளர்த்தாங்க. அவங்க ரீசண்டாக தான் இறந்து போனாங்க. என்ன பண்ணுறது, அவங்கக்கிட்ட நான் உன்னை அனுப்பிடலான்னு பார்த்தேன், முடியலை. சரி ஓகே, நம்ம லைஃப் இப்படி தான் போகணும்னு இருக்குது, போகட்டும், போகிற வரையும் போகட்டும். இவங்க உன்னை எப்படி இங்கேருந்து அனுப்பி விட்டுறதுக்கு ரொம்ப மும்மரமாக இருக்காங்க. ஒரு வேளை நீ இந்த இடத்த விட்டு வர்றதா இருந்தால் உனக்கு யாரும் இல்லைன்னு ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. நானும் மினியும் இருக்கோம். இந்த ஊரில் எங்களுக்கு எந்த வீடோ சொந்தமோ எதுவுமே கிடையாது. ஆனால் கிராமத்தில் உன்னோட வீட்டையும் என்னோட வீட்டையும் நான் இப்போ வரைக்கும் அப்பப்போ போய் ஆல்ட்ரேட் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். மினி படிப்பு முடிஞ்சதும் கிராமத்துக்கு போயிடுவோம். அந்த டைமில் உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இவங்க உன்னை அனுப்பி விட்டுட்டாலும் நீ கிராமத்துக்கு வந்துடுற, உனக்குன்னு உன் வீடு இருக்குது, கூடவே நானும் மினியும் இருக்கோம், ஓகே, கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மினியோட மம்மி. வாயின் மினி மம்மியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு ஏதோ கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது, எனக்கு பயமாக இருக்குது இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படக்கூடாது பேபி, நீ எவ்வளோ அழகான பொண்ணு தெரியுமா? நம்ம சின்ன முதலாளியோட கண்ணுக்கு நீ அழகாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ எவ்வளோ அழகான பொண்ணுன்னு மற்றவங்களுக்கு தெரியும். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த லைஃப்பை நீ ஸ்டடி பண்ணிக்க பார்த்துக்க பேபி. டேங்கை விட்டு நீ பிரிஞ்சு போயிடணும்னு நினைக்காத. நம்ம மாதிரி பொண்ணுங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த லைஃப்பை தக்க வச்சுக்க பார்க்கணும். முடியாத பட்சத்துக்கு தான் இந்த மேரேஜ் லைஃப்பை முறிச்சுக்கிட்டு வெளியில் வர நினைக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம முதலாளியை நீ மனசில் நினச்சிக்கோ. முதலாளிக்காக இந்த லைஃப்பை நீ லீட் பண்ணு பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வாயின் எதுவும் சொல்லலை. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு டேங்கோட மம்மியோட ஜுவல்லரிஸ்லாம் எடுத்து மினியோட மம்மி வாயினுக்கு வியர் பண்ணிவிட்டு ரூம்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க டேங் ரூமுக்கு அனுப்புறதுக்காக. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங்கோட மம்மி அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. டேங்கோட டேடி தான் டேங் ரூம் வாசல்லையே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாயினை டிக்கா ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரைட் ஸ்மைலோட அப்படியே நிமிர்ந்து நின்று, வைனா வாமோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வைன் தன்னோட அங்கிளை பார்த்துட்டு, அங்கிள் என்ன இங்கே நிற்கிறீங்க, ரெஸ்ட் எடுக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உனக்கிட்டையும் டேங்க்கிட்டையும் ஒரு விஷயம் முக்கியமாக பேசணும், அதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மினி மம்மி நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நான் வைனை அமுச்சு விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சு டேங்கோட ரூம்குள்ளே வைனை கூட்டிகிட்டு போகிறாங்க டேங் டேடி. அந்த டைமில் டேங் அப்படியே ரூம்குள்ளே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டதும் ஒரு ஃபயர் ஐஸில் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் வைன் கூட தன்னோட டேடியும் வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அப்படியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. டேங்கோட டேடி ஒரு கோல்டு ஃபேஸில் இப்போ ரூம்குள்ளே வந்து, டேங்கா உனக்கிட்டையும் வைன்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் லைஃப்பை இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் எந்த அதிர்ச்சியாக இருந்தாலும் நான் தாங்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட டேடியை பார்த்து டேங். அப்போ டேங்கோட டேடி, உனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், நான் பண்ணுறதெல்லாம் போக போக தான் உன் டேடி உனக்கு எந்த அளவுக்கு நல்லது செஞ்சுருக்கேன்னு புரிஞ்சுக்குவேன். அம்மாடி வைன், உன் லைஃப்பை தான்மா எனக்கு எடுத்துவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு பேசவே முடியல. அங்கிள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட டேடி சைடில் இருக்க ஒரு சிங்கிள் சோஃபாவில் போய் உட்காந்துட்டு, நாளைக்கு மார்னிங் நான் அமெரிக்கா கிளம்ப போகிறேன், ரிட்டன் வர்றதுக்கு 3 years ஆகும். எனக்கு உண்மையிலேயே உடம்பு முடியல, லாஸ்ட் 1 week ரொம்ப பெயினாக இருக்குது ஜஸ்ட்டுக்கு.
அங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி முடிவு பண்ணிட்டேன். ஸோ மேஜர் ஆப்ரேஷன் அது. இந்த ஊரில் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து தான் டாக்டர் கூட்டிகிட்டு வருவாங்களாம். எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நானே அப்ராட் போயிடலான் இருக்கேன். அங்கே போனதும் 1 இயருக்கு என்னை அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஃபுட்டு, அவங்க சொல்கிற ஸ்லீப்பிங் டைம், அவங்க சொல்கிற எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு நான் இருக்கணுமா. அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு எகெயின் 1 இயர் அங்கே நான் கண்டினியூ பண்ணணும். அப்சர்வேஷனில் தான் இருப்பேன். ஸோ குட்டி கழித்து பார்த்தா எப்படியும் ஒரு 2.5 to 3 இயர்ஸ் அங்கே நான் இருப்பேன். நீ தான் நம்மளோட கம்பெனியை பார்த்துக்கணுட்டையா. வைனை நீ ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ. உண்மையிலேயே வைனுக்கு நல்ல ஸ்கில் இருக்குது பிஸ்னஸில், புரிஞ்சுக்க. நீ என்ன தான் படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு பல திருட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சாலும் உனக்கு என்னோட பிளட். ஒரு 1000 ரூபாய் அமௌண்ட்டோடு இந்த ஊருக்குலாம் வந்தேன் கிராமத்திலேருந்து. அந்த அமௌண்ட்டை வச்சு தான் இவ்வளோ பெரிய சொத்துக்களை நான் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னோட பையன்தானே, எனக்கு நல்லா தெரியுது. உனக்கு என்னோட அத்தனை பிஸ்னஸ் ஸ்கில்லும் இருக்குது. நீ தான் அதை உபயோகப்படுத்திக்க மாட்டிக்கிற. நான் இல்லைனா தான் உனக்கு யாருமே தெரியும். நாளையிலேருந்து நீ காலேஜ் போயிட்டு ஈவினிங் ஆஃபீஸ்க்கு போகணும். ஒரு 3 ஹவர்ஸ் ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ண. ஒரு 1 இயருக்கு நான் என்னோடய இடத்துலேருந்து ஆன்லைனில் என்னோடய பிஸ்னஸ் மீட்டிங்ஸை பார்த்துக்கிறேன். இந்த 1 இயருக்குள்ளே நீ பிஸ்னஸை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் இயர் நீ என்னோடய சேர்மன் சீட்டுக்கு வந்துடணும். அவ்வளோதான். நீ என்னோடய பிஸ்னஸையும் பார்த்துக்கணும். அதான் யூஜி முடிச்சுடுவே, பிஜி கரஸில் கூட போட்டுக்கோ. இல்லை ஈவினிங் காலேஜ் போய்கிட்டு நம்மளோட பிஸ்னஸை ரன்வே பண்ண பாரு. உனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் உதவ மாட்டாங்க, யாரையும் நம்பாத. வாயினும் பொண்டாட்டி, வாயினை மட்டும்தான் நீ நம்பணும். வாயினுக்கு நீ எந்த விதத்துலேயும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நான் இல்லாத டைமில் அவளை உன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவள்கிட்ட நீ ஹெல்ப் வாங்கிக்கிட்டு நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். இதுதான் என்னோடய ஆசை. இல்லை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுவேன் நீங்கள் சொல்கிறதுன்னு சொன்னால் நீ தாண்டா கஷ்டப்படுவ. உனக்கு நான் பெத்து போட்டேன்னு குழந்தையிலேருந்து இந்த செகண்ட் வரையும் நல்லதை மட்டுமே நான் யோசித்து ஒன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சமாவது கண்ணை திறந்து லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு டேங்கோட டேடி வைனோட ஹேரை அப்படியே கோதி கொடுத்துட்டு, அம்மோ இந்த கும்பிட்ட பயலுக்கு ஒன்றும் புரியாது, இவன் உன்னை கொஞ்சம் தொந்தரவு பண்ணால் கூட எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா கண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக அந்த ரூமை விட்டு கிளம்பிட்டாங்க. வைனுக்கு ஒன்றுமே புரியல. பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு எதுவுமே பேசாமல் நின்றுருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட டேடி வெளியில் போய் டோரை லாக் பண்ணதும் கிட்டுக்கிட்டுன்னு டேங்க் போய் உள்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபயர் ஐஸில் திரும்பி வைனை பார்க்குறாங்க. வைனுக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. என்ன தான் சின்ன வயசுலேருந்து இந்த வீட்டில் இருந்தாலும் டேங்கோட ரூம்குள்ளெல்லாம் வந்ததில்லை வைன். ஃபர்ஸ்ட் டைமாக இத்தனை வருஷத்தில் இப்போ தான் டேங்கோட ரூம்குள்ளே வந்து நிற்கிறாங்க. ஒரு கோல்டன் கலர் லைட்டிங்கில், கோல்டன் கலர் செட்டப்பில் அந்த ரூமே பார்க்குறதுக்கு தங்கம் போல் ஜொலிக்குது. உண்மையிலே பதட்டமாக இருக்குது வைனுக்கு. அப்படியே கல் பண்ணிவிட்டு, மிஸ்டர் கிம், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் விருப்பம் இல்லை. உங்கள் சொத்து மேலெல்லாம் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. நான் டிகிரி முடிச்சுட்டு நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய கிராமத்துக்கு போயிடுவேன். நானும் மினியோட மம்மி மினி எல்லோரும் போயிடுவோம் கிராமத்துக்கு. நீங்கள் என்னை எதுவும் சொல்லாதீங்க, எதுவும் திட்டாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சி வாயப்பத்து, நல்லா வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு மிஸ்ஸஸ் கிம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு எனக்கிட்ட நல்லவ மாதிரி நடிக்கிறியா நீ? அடியே ஊரறிய தான் நீ என் பொண்டாட்டி. இந்த ரூம்குள்ளே வந்துட்டா நீ என் விட்டு மெய்டு, அவ்வளோதான். சும்மா என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இந்த பெட்டில் படுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். எனக்கு பொண்டாட்டினா அது என் மாயா மட்டும்தான். மாயாவோட கால் தூசிக்கு நீ வருவியா? எரிச்சலாக இருக்குது எனக்கு உன்னைய பார்க்கும்போது. குழந்தையிலேருந்து எனக்கு உன்னை பிடிக்காது. உன்னை போய் என் டாடி என் தலையில் கட்டி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கோம். இன்னும் 2 இயர்ஸ் தான். நீ மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இங்கேருந்து ஓடி போயிடணும். என் டேடி எனக்கு நல்ல நேரம், நாளைக்கு அமெரிக்கா கிளம்புறாங்க. அவர் அங்கிட்டு போனதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருப்பேன். ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா என் டேடியை பற்றியெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். உன்னை டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு விரட்டி விட்டுடுவேன், நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க டேங். வைனுக்கு கோபமாக வருது, இருந்தாலும் எதுவும் பேசலை. அமைதியாக ஒரு பில்லோவையும் பெட்ஷீட்டையும் எடுத்து ஃப்ளோரில் அதை விரித்து அழகாக பில்லோவை போட்டு படுத்துட்டாங்க.
டேங் அப்படியே ஒயினை நோட்டீஸ் பண்ணிவிட்டு மூஞ்சியை பாரு அவளுக்கு நல்லா வந்து என் டேடியை என்ன சொல்லி மயக்கினாலோ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இங்கே உட்கார வச்சுட்டாரு. இவள் எப்படா அந்த வீட்டை விட்டு ஒளிவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா என் பொண்டாட்டியை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளும் இவளோட ட்ரெஸ் சென்ஸும் பிடிக்கவே இல்லை எனக்கு. சும்மாவே இந்த கழுதை ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தெரியும். சல்வார் போடுறேன், அனார்கலி போடுறேன், ஃபுல் மிடி போடுறேன்னு இத்தி கூட பாடி பார்ட்ஸ் வெளியில் தெரியாது. இவளை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னும் சேரியோட சுற்றிக்கிட்டு தெரிய போகிறா. தூ மூஞ்சியும் முகரக்கட்டையும் அப்படின்னு டேங் வாய் விட்டே சொல்லிவிட்டு அமைதியாக போய் படுத்துட்டாங்க. இதெல்லாம் வைனுக்கு நல்லா கேட்குது, இருந்தாலும் பேச முடியலை. டேங் டக்குன்னு கை நீட்டுவாங்க, அதனால தன்னை அடித்தாலும் அடிச்சுப்படுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அமைதியாக படுத்துட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, தான்கிட்ட ஒர்க் பண்ணுற மெய்ட்ஸ் எல்லாம் டேங் கோபம் வந்தால் பிளேட்டை விட்டு எறிகிறதும், ஃப்ளவர் வாஷை தூக்கி போட்டு உடைக்கிறதும், சில டைமில் ஸ்லாப் பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் பயம் வைனுக்கு. சொல்லப்போனால் வைனோட மம்மியும் மினியோட மம்மியும் மட்டும்தான் டேங்கிட்ட அடி வாங்காத ரெண்டே மெய்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேங்கிட்டேருந்து தள்ளி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு வைன் அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டேங்கோட டேடிக்காக லிவிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வைனுக்கும் மினிக்கும் மினி மம்மிக்கும் தான் அழுகையாக வருது. இருந்தாலும் டேங்கோட மம்மி என்ன ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்களான்னு அதட்டுவாங்க. அதனால தான் தன்னோட டியர்ஸை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க மினியோட மம்மியும் மினியும். ஆனால் வைனால் முடியலை. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி டியர்ஸ் வடிஞ்சிட்ருக்கு சீக்ஸில். டேங்கோட டேடி நீட்டாக அவங்களுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ்லாம் ஒரு 2-3 ட்ராலியில் எடுத்துக்கிட்டு அமைதியாக வந்து வைன் பக்கத்தில் நிற்கிறாங்க. அம்முக்குட்டி, பத்திரமா இருக்கணும் என் செல்லமே. 3 இயர்ஸில் நான் ரிட்டர்ன் வந்துடுவேன். ஒரு வேளை வரலை அப்படின்னா என்னோட சொத்து பத்தையும் என் தாங்கையும் நீ தான் பார்த்துக்கணும், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் எதுவுமே பேசாமல் பாவமாக பார்த்துட்ருக்காங்க. டேங்கோட டேடி வைனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் திரும்பி, உருப்படாதவனே கிளம்புறேன், வைன் ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இருந்தாலும் மனசு கேட்கல டேங்கோட டேடிக்கு. எகெயின் வைன்கிட்ட வந்து, முடிஞ்சளவு பொறுத்துக்கடா, இவனை முடிஞ்சளவு திருத்த பாரு, முடியாது அப்படின்னா நீனும் என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு நீ உன் லைஃப்பை பாரு. ஆனால் எப்போதுமே நான் உன்னோட டேடி, உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங்கோட டேடி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேங்க்கும் டேங் மம்மிக்கும் பயங்கர கடுப்பு. இருந்தாலும் கம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் மாயா ஒரு ரோஸ் பொக்கேவோட, அங்கிள் என்னது என்னைய பார்க்காம கிளம்பிட்டீங்க அப்படின்னு கிடுகிடுன்னு வந்து அப்படியே டேங்கோட டேடி ஹேண்ட்ஸில் அந்த பொக்கேவை கொடுக்குறாங்க. நல்லாவே டீப் ரெட் கலரில் ரோசஸில் ரெடி பண்ண பொக்கே அது. அதை வாங்கி அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, தேங்க்யூ மாயா, டேங்க்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ டேங்க் கூட சுற்றிக்கிட்டு தெரியாமல் உன்னோட படிப்பை முடிச்சுக்கிட்டு நல்லபடியாக உன் வீட்டுக்கு போகணும். வேறு ஏதாவது எமர்ஜென்சி உனக்கு ஏதாவது தேவைன்னா அங்கிள்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மினிக்கிட்ட போய் நின்று, மினி செல்லம், வைனுக்கு நீ தான் சப்போர்ட்டிங் சிஸ்டம் மாதிரி எப்போதும் இருப்ப. இதுக்கப்புறமும் நீ மினி கூட தான் இருக்கணும். படிப்பை முடிச்சுட்டு என்னோடய கம்பெனிலேயே ஒரு ஜாப் உனக்காகவே நான் என் மேனேஜர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். ஸோ கம்பெனியில் படிப்பு முடிஞ்சதும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க மிஸ்டர் கிம்மை. நான் நல்லபடியாக வந்துடுவேன், பயப்படாத அப்படின்னு சிரிக்கிறாங்க. மினியோட மம்மிக்கு ஒன்றுமே புரியலை. இங்கேருந்து நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு அழுகிறாங்க. அச்சோ, இங்கேருந்து போகலைன்னா என்ன பண்ணுறதுண்ணா? இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும்னா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வரணும், இப்படியெல்லாம் அழக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மினியோட மம்மி டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு, சரிங்க முதலாளி, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் தனித்தனியாக டேங்கோட டேடி பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேங்க்கிட்டையும் டேங் மம்மிக்கிட்டேயும் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் பேசலை. எஸ்டர்டே நைட்டே டேங்கிட்ட பேசிட்டாங்க. ஸோ அவங்க பாட்டுக்கு காரில் ஏறி கிளம்பிட்டாங்க. டேங் மம்மிக்கு தாங்க முடியல கடுப்பு. வேலைக்காரிங்கள்லேருந்து அவளுங்க பெற்ற பிள்ளைங்க வரைக்கும் பேசியாச்சு, எனக்கிட்ட ஒரு வார்த்தை பேசலை. யோஹோ, என்னை கூப்பிட்டாரு என் கூட வாடி, ஒரு 3 வருஷம் அமெரிக்காவில் போய் இருக்கலாம் அப்படின்னு. இந்த வைனேந்திருந்து கிளப்பி விடணுமேன்னு சொல்லிவிட்டு நான் வரமாட்டேன்ட்டேன். அந்த கடுப்பில் அந்த ஆள் போயிட்டாரோ நம்ம தெரியலை, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டு டேங்கோட மம்மி அவங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது.
டயாங், ஜிமின், சங்குக் 3 பேரும் கேன்டீன் போயிட்டு இப்போ தான் தன்னோட கிளாஸ் ரூமுக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் டயாங்கோட சூப்பர் சீனியர் காய்ஸூன் 2 பேரும் டயாங் கிட்ட வந்து நின்று, பெரிய இவன் மாதிரியே உங்கள் டேடியோட யூனிவர்சிட்டின்னு ரொம்ப லந்து காட்டிக்கிட்டு இருப்ப, இப்போ உன் வீட்டு மெய்டோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டியாமே, இது தெரியாமல் போயிடுச்சேடா எங்களுக்கு. என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க இந்த காலேஜுக்குள்ளே, கேவலம் ஒரு மெய்டோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, ஐயா யார் அந்த பொண்ணு அப்படின்னு சிரிக்கிறாங்க காய். அதுக்கு ஜோன், இவன் கிடக்கிறான், இவன் மூஞ்சிக்கு மெய்டோட பொண்ணு தான் ஓகேன்னு சொல்லி இவங்க அப்பா மேரேஜ் பண்ணி வச்சுட்டாரான். அந்த மாயா எங்கே போனா, சூப்பர் ஃபிகரு, எங்கே அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச, இப்போ உனக்கு நல்லா ஆப்பு விழுந்து போச்சு, சிரிப்பு தான் வருது போ. நீ இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த காலேஜே எங்கள் கண்ட்ரோலில் தான் இருந்தது. நாங்கள் 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ். நாங்கள் 2 பேரும் நீ லவ் பண்ணுற அந்த மாயா இருக்காளே, அவளை எப்படியாவது ஆட்டையை போட்டு நாங்கள் 2 பேரும் பொழைக்காமல் மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, எங்களையே லாஸ்ட் மந்த் வந்து அடிச்சுப்பிட்டீல. இதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு காலேஜ் முழுக்க ஓம் புராணத்தை தான் பாட போகிறோம். இந்த யூனிவர்சிட்டி ஒன்றுட்டா இருக்கலாம், ஆனால் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சமம். அப்படி இருக்கும்போது உனக்கு ஆப்பு வைக்கிறோம் இரு. மெய்டோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு சவிடாலா உனக்கு? யாரா அந்த பொண்ணு? உன் பொண்டாட்டி யார்? நல்லா இருப்பாளா பார்க்க? எனக்கு தெரிஞ்ச இந்த காலேஜிலே அழகான பொண்ணுனா அது உன்னோட எக்ஸ் ஃபியான்ஸே மாயா தான். அவளை விட ஒரு அழகான பொண்ணை நீ பிடிக்கவே முடியாது. ஐயோ பாவம், பொண்ணும் போச்சு மரியாதையும் போச்சு போ அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜூன். இரிட்டேட்டிங்காக இருக்குது தேங்க்கு. அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு, டேய் நீங்கள் 2 பேரும் என் டேடியோட ஃப்ரெண்டு பசங்கன்னு வாயை பொத்திக்கிட்டு நான் போகிறேன். இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து உரண்டா இழுத்திங்க, மரியாதையாக சொல்லும்போதே போயிடுங்க, இல்லை என்கிட்ட நல்லா குத்து வாங்கிட்டு செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஜூனோட ஷோல்டரில் ஒரு எட்டி கொடுத்துட்டு கிட்டுக்கிட்டுன்னு சங்குக்கையும் ஜிமினையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மாயா இங்கே நடந்த அத்தனை சீக்வன்ஸையும் சைடில் இருந்த ஒரு பில்லர் வழியாக அப்படியே மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்துட்டு, ஐயோ இந்த காயும் சூனும் மினிஸ்டரோட பசங்களாச்சே, அதுவன் ட்வின்ஸ், இவனுங்க 2 பேரும் என்னைய பொழைக்காமல் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானுங்களா? இருந்தாலும் இவனுங்களை விட டேங்க்கு தான் சொத்து அதிகம். கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு டேங்க்கு தான் சொத்து அதிகம். என்ன பண்ணுறது, இவனுங்களை பிடிக்கிறதா டேங்கை பிடிக்கிறதா? டேங்க்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஆனால் வைனை டேங்கை பிடிக்காது. எப்படியும் அவளை கழட்டி விட்டுட்டு என்னை மேரேஜ் பண்ணிப்பான், எனக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் இவனுங்க கூட ஊர் சுற்றி இவன்கள்ட்ட இருந்து கொஞ்சம் காசு பார்க்கலாமா அப்படின்னு மாயா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வேகமாக டயாங் அந்த காலேஜோட லாக்கர் செக்ஷனுக்கு வந்துட்டுருக்காங்க. வைன் மினி 2 பேரும் இது ஈவினிங் டைம் தன்னோட லாக்கரில் புக்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணுன்னு ரெடி ஆகிட்டுருக்காங்க. டயாங் அப்போ வேகமாக வந்து வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே திருப்பிட்டாங்க. பயங்கரமான பெயின் வைனுக்கு. மிஸ்டர் கிம், என்னது இது, எதுக்கு இப்படி பிடிச்சி அழுத்துறீங்க கையா அப்படின்னு சொல்கிறாங்க. சி வெக்கங்கட்டவளே, உன்னை கண்டாவே எனக்கு பிடிக்கலடி, என் மான மரியாதையெல்லாம் போச்சு. என் சூப்பர் சீனியருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சும்மாவே அவனுங்க எங்கடா ஒரு சான்ஸ் கிடைக்கும் என்னை மட்டம் தட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. மெய்டோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு என்னை அசிங்கப்படுத்துகிறானுங்க. வெக்கமாக இருக்குது எனக்கு. உன்னைய என்ன பண்ணுறது, உன்னைய போட்டு தள்ளிடலாம் போல் வெறி வருது எனக்கு. என் டேடிக்காக உன்னை உயிரோடு விட்டு வச்சுருக்கேன், எதுக்குடி இந்த காலேஜுக்கு வந்த நீ அப்படின்னு அதட்டுறாங்க. மினிக்கு பேசவே முடியலை. வைனப்போ டேங்க பார்த்து, இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், முன்னாடி இருந்து நான் அந்த காலேஜில் தானே படிச்சுட்ருக்கேன். நான் ஒன்றும் உங்களை என்னோடய ஹஸ்பண்ட் யார்கிட்டையும் சொல்லலை. எப்படி இது தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மாயா டேங்க்கு பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு, இவ தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, இந்த மினியும் இவளும் கேன்டீனில் உட்காந்து இந்த காலேஜ் எங்களோடது, என்னோட மாமனாரோட காலேஜ் இது அப்படின்னு ரொம்ப பீத்திக்கிட்டு இருந்தா. இந்த மாதிரி பேசும்போது தான் அக்கம் பக்கத்தில் உட்காந்துருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக அந்த ஜோனுக்கும் காய்க்கும் தெரிஞ்சிருக்கும் போல். இவளே எல்லாத்தையும் பண்ணுவாளாம், அப்புறம் என்னது இதுன்னு உங்ககிட்டே வந்து கேட்பாளாம். எப்படி இருக்குது பாருங்கள் கதை அப்படின்னு சிரிக்கிறாங்க மாயா.
மாயா, இதுக்கப்புறம் நீ சிரிச்ச பல்ல ஃபுல்லாக உதுத்துடுவேன். நான் இருக்க வெறுக்கி சிரிக்கிறியாடி நீ அப்படின்னு அதட்டுறாங்க டேயாங். மாயாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கப்சப்புன்னு நிற்கிறாங்க. அப்படியே டேயாங் ஒரு ஃபயர் ரைஸில் வைனை பார்த்து, இதை தான் சொல்லிட்டாளே, கேன்டீனில் போய் இது உன் மாமனாரோட காலேஜுன்னு பெருமை பீத்தினியா, அசிங்கமாயில உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க வைனுக்கு. வைனுக்கு சீக்ஸே அப்படியே பேர்ன் ஆகுது. அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸ் எடுத்து சீக்ஸில் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே, மிஸ்டர் கிம், இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கோங்க, நான் யாருக்கிட்ட எதுவும் சொல்லலை, மாயா போய் சொல்கிறா அப்படின்னு அழுகிறாங்க. அவள் எதுக்கடி போய் சொல்லணும்? அவள் என்ன ஒன்றும் இல்லாதவளா? உன்ன மாதிரி பெருமை பேத்திக்கிட்டு தெரியா? அசிங்கமாக இல்லை உனக்கு இந்த மாதிரிலாம் பேச? எனக்கிட்ட நீ போய் சொல்லிவிட்டு மாயா போய் சொல்கிறான்னு மேற்கொண்டு ஒரு போய் சொல்கிறியா? பொட்டேன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு எகெயின் ஹேண்ட்ஸை ஓங்குறாங்க டேயாங். ஜெமினும் ஜங்குக்கும் அப்படியே பின்னாடி இருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. விட்றா பாவண்டா விட்றா அப்படின்னு ஜெமினும் ஜங்குக்கும் டேயாங்கை சமாதானப்படுத்தி இழுக்க பார்க்குறாங்க. விடுங்கடா முதல்ல, இவ அசிங்கம் பிடிச்சவ, இவன் மூஞ்சியை பார்த்தியா, மூஞ்சி முகர்கட்டையும். இவளுக்கு நான் கேட்குறேன்னா மேற்கொண்டு இந்த காலேஜ் முழுக்க தன்னோட காலேஜ்னு சொல்லி வச்சுக்கிட்டு தெரிகிறா போல். பிச்சு போடுவேன் பிச்சு, வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு வழியை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வேகமாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேயாங் போகிறத அமைதியாக நின்று நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மாயா அப்படியே வாங்கிக்கிட்டு வந்து, வச்சோ போவோம், டேயாங்கோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படியே உன்னோட சீக்ஸில் பதிஞ்சிருக்கே, அந்த அளவுக்கு வெறி ஓ மேலே டேயாங்க்கு. சூப்பரான ஒரு பிட்டை போட்டு அடி வாங்கி கொடுத்தேனா, இதுக்கப்புறம் தினமும் இந்த மாதிரி பூசு உனக்கு விழுகும் இரு. அப்புறம் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு கிடக்கிறதுக்கு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க வைனை பார்த்து. அதுக்கு மினி, இங்கே பாருங்க மாயா, உங்களோட லைஃப்பில் டேயாங் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு போயிடுச்சுல, தேவையில்லாமல் எதுக்காக மிஸ்டர் கிம்மோட வைனோட லைஃப்குள்ளே வர்றீங்க? அவளை அடித்து அவர் சந்தோஷப்படுறாரு, அதை பார்த்து உங்களுக்கு ஒரு கேவலமான சந்தோஷமா? இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வைனை கூட்டிகிட்டு மினி வேகமாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மாயா அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேயாங் தன்னோட பெட்ரூமில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. வைன் இப்போ தான் காலேஜில் அவங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டுமாரோ இருக்கக்கூடிய டிபிடி டெஸ்ட்டுக்கு படித்து முடிச்சுட்டு இப்போ தான் டின்னரையும் முடிச்சுட்டு ரூமுக்குள்ளே வர்றாங்க. டேயாங் அப்படியே சைட் ஐஸில் வைனை தான் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வைன் இப்போ தனக்கான ஒரு நைட் சூட் எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க. ½ அன் ஹவர் லேட்டர் வைன் அமைதியாக வந்து தன்னோட பில்லோவையும் பெட்ஷீட்டையும் ஃப்ளோரில் விரித்து அமைதியாக படுத்துட்டாங்க. டேயாங் கிடுன்னு வைன்கிட்ட போய் அப்படியே தன்னோட லெக்ஸை வச்சு வைனோட தைஸை பார்த்து அப்படியே ஒரு ஹிட் கொடுத்து, எந்திரடி எந்திரடி அப்படின்னு அதட்டுறாங்க. வைனுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே எழுந்து உட்காந்து, என்ன தான் மிஸ்டர் கிம் உங்களுக்கு வேணும்? 1 வீக்காக உங்கள் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. நான் எந்த விதத்துலேயும் உங்கள் லைனில் க்ராஸ் பண்ணுறதில்ல. எதுக்காக என்னை இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? எதுக்காக என்னை இப்போ காலை வச்சு தட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாளையிலேருந்து நீ காலேஜ் வரக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. இங்கே பாருங்கள், எதுக்காக நான் காலேஜ் வரக்கூடாது? படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எங்கே தெரிய போகிறது? நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு படிப்பை பற்றின அருமை தெரியறதுக்கு. என்னால் உங்களுக்காகலாம் படிப்பை நிறுத்த முடியாது, நான் காலேஜுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அவ்வளோதான், அப்படியே ஹாரை பிடிச்சி தூக்கிட்டாங்க டேயாங். ஆஹா அப்பா வலிக்குது, நான் எந்த தப்பு பண்ணலை, எதுக்கு நான் காலேஜ் வரக்கூடாது அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஏன் வரக்கூடாதுன்னா, இன்றைக்கி தான் தெரிஞ்சு போச்சு எனக்கு, ஊர் முழுக்க நீ நான் தான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு திரிகிற. எனக்கிட்டே வந்து சொல்லிட்டானுங்க, மெய்டோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு. நீ தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சால் இன்னும் எனக்கு கேவலம். ஸோ நீ வர வேணாம். உன் அசிங்கமான மூஞ்சியை காலேஜில் கொண்டு வந்து காட்டி நீ தான் என் பொண்டாட்டின்னு வெளியில் சொல்லிட்ட, இன்னும் எனக்கு கேவலம். நீ அதனால் இங்கே கடை, உனக்கு ஹோம் ஸ்கூலிங் ஏற்பாடு பண்ணுறேன். செமஸ்டருக்கு செமஸ்டர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு ஒடியாந்துரு வீட்டுக்கு. ஒரே வருஷம்தான், உன்னை டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு என் மாயாவை மேரேஜ் பண்ணி ஹாப்பி லைஃப்பை நான் லீட் பண்ண போகிறேன். நான் மாயாவை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கூட நீ காலேஜுக்கு வந்து ஒளி, ஆனால் இனிமேல் நீ காலேஜுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு டேயாங் திரும்புகிறாங்க. முடியாது, நான் காலேஜுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன்.
ஓங்கி ஒரு ஸ்லாப். அப்படியே உட்காந்துட்டாங்க வைன். வருவியா? நான் சொல்லி நீ காலேஜுக்கு வருவியா? தூக்கிடுவேன் உன்னைய, நினைவில் வச்சுக்கோ. உயிரோட வாழணும்னா நீ வீட்டுக்குள்ளே கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக போய் பெட்டில் படுத்துட்டாங்க. வைனுக்கு பேசவே முடியல. ஆனால் டேங்கிட்ட அடி வாங்கவும் முடியாது வைனுக்கு. ஏன்னா ஒரே ஸ்லாப்பில் வைனுக்கு அப்படியே சீக்ஸே எரியுது. அப்படியே தன்னோட சீக்ஸை ஹேண்ட்ஸ் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே, நான் ஹோம் ஸ்கூலிங்கே படிச்சுக்கிறேன், ஏன்னா இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கக்கூடாது இவங்க அப்படின்னு அழுதுகிட்டே அமைதியாக படுத்துட்டாங்க வைன். இதே மாதிரி ஒரு 6 மந்த் பாஸ் ஆகுது. இந்த 6 மந்த்தும் வைன் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து படிச்சிட்ருக்காங்க. அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய சப்ஜெக்டை மினி அழகாக நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைன்கிட்ட தினமும் கொடுத்துடுவாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் இயருக்கான ஃபர்ஸ்ட்டு செமஸ்டரோட ரிசல்ட் வந்திருக்கு. வைன் தான் கிளாஸ் ஃபஸ்ட், மினி கிளாஸ் செகண்ட். வைனுக்கு மினி வந்து மார்க்கெல்லாம் சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பால்கனியில் உட்காந்து. ஏ ஒயம், நீ காலேஜுக்கே வரல, எப்படியாவது நான் உன்னை முந்திடலான்னு பார்த்தேன், இப்போயும் நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு போ அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த டைமில் மாயா வேகமாக வைன்கிட்ட வந்து நின்று, ஏய் பிட்டடிச்சு பாஸ் பண்ணியாடி அப்படின்னு அதட்டுறாங்க. ஒன்றுமே புரியலை வைனுக்கு. எழுந்து நின்று, என்ன பேசுகிறீங்க, நான் எதுக்கு பிட்டடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ட்ரயாங் மாயாவுக்கு பேக்கில் வந்து நின்றுட்டுருக்காங்க. மாயா அதை நோட்டீஸ் பண்ணலை. பின்ன நீ காலேஜுக்கே வர்றதில்ல, அப்படி இருக்கும்போது நம்ம கிளாஸ்லேயே நீ தான் ஃபஸ்ட் மார்க்கே எப்படி வாங்க முடிஞ்சது உன்னால் அப்படின்னு அதட்டுறாங்க. இங்கே பாருங்க மாயா, நான் வந்து காலேஜுக்கு வரலனாலும் மினிக்கிட்ட அன்னன்னைக்கு என்ன நடத்துகிறாங்கன்னு கேட்டு நோட்ஸ் எடுத்துப்பேன். ஃபுல் டே நான் வீட்டில் தானே இருக்கேன், அதனால தான் நான் படிச்சுக்கிறேன், நல்லபடியாக எக்ஸாம் எழுத முடிஞ்சுது. நீங்கள் வேணால் என்ன மாதிரி வீட்டிலே இருந்து நல்லா படித்து காலேஜில் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க, நல்ல மார்க் வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னையா அப்படின்னு அடிக்க ஓங்குறாங்க ஹேண்ட்ஸை. டயாங் அப்போ பேக்கில் இருந்து ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டாங்க. மாயா, முன்னாடி நீ வாயினை அடிச்சிருக்க அப்படின்னா அவன் அந்த வீட்டோட மெய்டோட பொண்ணு, இப்போ அவன் என் பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது என்னோட ப்ராப்பர்ட்டியை நான் மட்டும்தான் டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டாங்க. மாயாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னது இது, மேரேஜ் ஆகி 6 மந்த்து தான் முடிஞ்சிருக்கு, என் பொண்டாட்டின்னு டிக்ளேர் பண்ணிட்டான் என்கிட்டயே அப்படின்னு குறுக்குறுன்னு பார்க்குறாங்க டேங்க மாயா. அப்போ டேங் சொல்கிறாங்க, இந்த கழுதை நல்லா படிக்கிற கழுதை, அதனால தான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நல்லா படிச்சுக்குச்சு. பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த மார்க் லிஸ்ட்டும் என் டேடிக்கு போயிடும். இது ஃபைனல் இயரோட ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் என் டேடி அப்படியே உச்சி குளிந்து போய் சிரிச்சுக்கிட்டு இருக்க போகிறாரு. சொல்லட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் அவர். ஏ வைன், 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கிறியா நீ தான் யூனிவர்சிட்டி டாப்பர்னு எங்கள் கிளாஸில் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் இடையூறு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்குன்னு நான் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் நீ தான் பண்ணணும். ஐ மீன், என்னோடய க்ளாத்தை நீ கையாலேயே வாஷ் பண்ணணும். அதே மாதிரி என்னோடய ரூமையும் என்னோடய ரூம் கபோர்ட்ஸையும் பாத்ரூம் என் ஸ்டடி ரூம் இந்த மாதிரி எனக்குன்னு என்னத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அத்தனை ரூம்ஸையும் நீ தான் க்ளீன் பண்ணணும் தினமும். எனக்கு மார்னிங் ஈவினிங்கும் நீ தான் ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் எதுவுமே பேசலை, அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. வேர்ட்ஸ் அப்படின்னு கத்துறாங்க டேங். புரியுது, நானே பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். மினிக்கு கோபமாக வருது, இருந்தாலும் டேங்கிட்ட பேச முடியாது, கம்முன்னு நிற்கிறாங்க. மாயா டார்லிங், வா போகலாம். இன்றைக்கி நைட் எனக்கு ஒரு பார்ட்டி இருக்குது. இன்றைக்கி ஜங்கு கூட பர்த்டே, கப்பிள்ஸ் பார்ட்டி. நீனும் நானும் போகிறோம், டிக்கா ரெடியாகு, நானும் போய் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் மாயாவை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டாங்க. வைன் எதுவுமே பேசலை, அமைதியாக மினியை பார்த்துட்டு, எப்படா இந்த இயர் முடியும்னு இருக்குது. இந்த வருஷம் முடிஞ்சதும் மிஸ்டர் கிம் எனக்கு டிவோர்ஸ் தர்றேன்னு சொல்லிட்டாரு. டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு நான் மாஸ்டர் டிகிரி ரெகுலரில் வந்து படிச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஜாபில் சேர்ந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்க போகிறேன். அங்கிள்கிட்ட நான் சாரி கேட்டுருவேன், இவர் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். மினியை இப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வைனோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு மினி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க.
இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.